சபரிமலையை நோக்கி கோடானு கோடி பக்தர்கள் புனித யாத்திரைக்கு செல்கிறார்கள். அவர்களில் ஒருவன் முருகேசன் என்ற இளைஞன். ஐயப்பனை பற்றிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தாலும், இருமுடி எதற்காக என்ற கேள்வி அவனை எப்போதும் வாட்டியது. ஒரு நாள் அவன் தனது குருவிடம் கேட்டான். முருகேசன், குருவே, இந்த இருமுடியில் உள்ள பொருட்கள் ஏன் 2 பைகள்? அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? குரு சிரித்தார். மகனே, அதுதான் ஐயப்பன் பக்தியின் 2 முகங்கள். ஒரு பை பூஜைக்கான பொருட்கள், மற்றொன்று உணவுக்கான பொருட்கள். அதாவது, ஒரு பக்கம் பக்தி, மற்றொரு பக்கம் பொறுப்பு. வாழ்க்கையிலும் இதே 2 பக்கங்கள் சமநிலையாய் இருந்தால்தான் மனிதன் முழுமை பெறுவான். அந்த வார்த்தைகள் முருகேசனின் உள்ளத்தை தொட்டன. அவன் அந்த இருமுடியை தலையில் சுமந்தபடி, சுவாமியே சரணம் ஐயப்பா என முழங்கிக் கொண்டு மலைமேல் ஏறினான். மனதில் ஒரே எண்ணம், இந்த இருமுடி என் மனதின் சுமையல்ல, என் ஆன்மாவின் அர்த்தம். மகா தீபம் மின்னிய நேரத்தில் அவன் கண்களில் துளி கண்ணீர் வழிந்தது. அது துக்கம் அல்ல, ஐயப்பனை உணர்ந்த மகிழ்ச்சி. இருமுடி என்பது சுமை அல்ல, சத்தியம், பக்தியுடனும் பொறுப்புடனும் வாழும் வாழ்க்கையின் அடையாளம்.